வணக்கம் வாடிக்கையாளர்களே, வெல்கம் பேக் டு வீட்டு மனை சந்தை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவோட ஹைலைட்டு இந்த வீட்டோட வேலை தாங்க. விஷயம் என்னன்னா, 30 லட்சம் பட்ஜெட்ல 2 வீடு நார்த் ஃபேசிங்ல பக்கத்துல இருக்கு. இந்த வீட்டோட டீட்டெயில், அதாவது லொகேஷன், மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ஹெச்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல, அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, ஸ்கூல்ஸு, இது எல்லாமே அமைஞ்சிருக்கிற ஒரு ரோடு ஃபேசிங்ல இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள தான் இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 வீட்டில் ஒரு வீட்டோட வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வீடும் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. ஒரு வீட்டோட லேண்ட் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த வீட்டோட பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK கட்டியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டெம்ப்ளேட் என்னங்கன்னு சொல்லிடுறேன். 2 பெட்ரூமு, கிச்சனு, உங்களுக்கு செப்பரேட்டாகவே ஒரு டைனிங் ஹாலு, ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமு, இன்னொரு டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டெப்ஸுக்கு கீழேயே காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததா இந்த வீட்டனோட என்ட்ரன்ஸ்ல, அதாவது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல போர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவோட சரௌண்டிங் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாவே நல்லாவே கிரீனரிஸ் இருக்கு, நல்ல தண்ணி. இதுல உங்களுக்கு போர் வாட்டரோட டெப்த் அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 அடியிலேயே உங்களுக்கு வாட்டர் கிடைச்சிருக்கு. அடிஷ்னலா ஒரு 100 ஃபீட் வச்சு உங்களுக்கு 400 அடியில போர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லேயே. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட மெயின் கேட்டு. இந்த வீட்டோட மெயின் கேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் மாதிரி இல்லாம ஒரு கேட் மாடல்லையே ஒரு மெயின் கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எம்எஸ்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய மெயின் டோர். இந்த மெயின் டோர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எம்எஸ் சேஃப்டி கேட் ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்டாச் டாய்லெட் வந்து உங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ரைட் சைட்ல இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுல கொஞ்சம் வெஸ்டர்ன் ஆர் இந்தியன், இது கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலான்றதுனால இது ஒன்று மட்டும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருக்கோம். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டினுடைய லிவிங் ஹால். ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் கட்டின வீட்டில் உங்களுக்கு தாராளமா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12க்கு 16 அப்படிங்கிற ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம். இது நார்த் ஃபேசிங் வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே வடக்கு பார்த்த வீட்டில் நல்லா வென்டிலேஷன், காற்றோட்டம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு இந்த ஹாலும் நல்ல பெரிய சைஸ் கொடுத்துருக்கோம். அது போக நார்த் ஃபேசிங்ல டோர் பக்கத்துலேயே வென்டிலேஷனுக்காக ஒரு சின்ன விண்டோவும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததா இந்த வீட்டிலேயே ஃபால் சீலிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இல்லாமலும் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ப்ளூ கலர் பேட்டர்ன்ல உங்களுக்கு கார்விங் டிசைன்ல ஒரு சிம்பிள் ஃபால் சீலிங் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த வீட்டினுடைய பெயிண்ட் கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு மைல்டு கலராகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு எப்பவுமே உங்களுக்கு லிவிங் ஹால் எப்பவுமே நல்லா பிரைட்டா ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பார்க்க போறது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து ஒரு 2 BHK வீடுன்னு சொல்லியிருந்தோம். இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம். இதுல ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன் வுட்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த வீட்டில், அதாவது இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு உங்களோட ஸ்டோரேஜஸ்க்காக இதுல ஷெல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கடப்பால. மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ப்ரொவிஷனும் இருக்கு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம் அப்படிங்கிறதுனால இதுல உங்களுக்கு இப்போதைக்கு டோர் ஆப்ஷன்ஸ், அதாவது வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் மாதிரி நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. இது நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4க்கு 4 அப்படிங்கிற ஒரு வென்டிலேஷன் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏசி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த 10க்கு 10 மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
7x4 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஷவர் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், வெஸ்டர்ன் கிளாஸ் ஆப்ஷன்ஸோட இருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு யூபிவிசி டோர் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீட்டுமனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா அப்ரூவலோட இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3 phase இபி லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ. அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் 1849 ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீட்டுமனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தது நாம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 அப்படிங்கிற சைஸ்லயே கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்லயே உங்களுக்கு கடப்பால ஷெல்ஃப்ஸ், மேல லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுலயும் உங்களுக்கு சேம் 4x4 ஒரு வென்டிலேஷன் விண்டோ, ஒரு ஏசி பாயிண்ட், இது எல்லா ப்ரொவிஷன்ஸோடையுமே இந்த பெட்ரூமும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயும் ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் அண்ட் 2 பெட்ரூமோட டீடைல் ஃபுல்லாவே பார்த்தோம். இப்போ அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த வீட்டினுடைய டைனிங். இந்த டைனிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x6 அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஹாலாவே கொடுத்துருக்கோம். இந்த டைனிங் ஹால்ல இருந்து உங்களுக்கு கிச்சன்ல இருந்து ஒரு ஓப்பனிங் ப்ரொவிஷன் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த டைனிங்லயே உங்களுக்கு ஒரு வாஷ் பேசின் ஆப்ஷன் வந்துருது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த டைனிங்க்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய நம்ம இந்த வீட்டோட கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x8 அப்படிங்கிற ஒரு காம்பாக்டான சைஸ்ல இந்த கிச்சன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன்லயுமே மேல உங்களுக்கு ஃபுல்லாவே லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, கடப்பால ஷெல்ஃப்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த கிச்சனுடைய குக்கிங் பிளாட்ஃபார்ம். இந்த குக்கிங் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே கிரானைட்ல கொடுத்துருக்கோம், பீடிங்கோட கொடுத்துருக்கோம். இந்த பீடிங் உங்களுக்கு வாட்டர் ஸ்லிப்பர் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த கிச்சன் வந்து 10x8 சைஸ். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிச்சன்லயே உங்களுக்கு குக்கிங் பிளாட்ஃபார்முக்கு பக்கத்துல எஸ்எஸ்லயே ஒரு சிங்கும் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேல இந்த வீடு வந்து ஒரு நார்த் பேசிங் வீடு அப்படிங்கிறதுனால கிச்சன்ல வந்து உங்களுக்கு குக்கிங் பிளாட்ஃபார்ம் ஈஸ்ட் பேசிங்லேயே கொடுத்துருக்கோம். கிச்சன்லயும் உங்களுக்கு ஒரு 4x2 அப்படிங்கிற ஒரு வென்டிலேஷன் விண்டோ ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுமே உங்களுக்கு நீங்க சமைக்கிற ஸ்மெல் ஏதாவது நிற்கும், இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லாம இதுலயும் உங்களுக்கு ஒரு விண்டோ ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா சொல்லிட்டோம், இந்த வீட்டோட பில்டப் சொல்லியாச்சு. எப்பவுமே வழக்கமா வீடியோவோட எண்ட்ல சொல்லக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் மேல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடு கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லணும். இந்த வீட்டோட லொகேஷன் சொல்றேன், கரெக்டா நோட் பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் மேல நாம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா நம்ம முக்கியமா பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, வீட்டோட சரௌண்டிங்ல என்னென்ன அமைஞ்சிருக்கு, இது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஏரியால நம்மளோட வேலைக்கு போயிட்டு வர அளவுக்கு தொழில் விஷயங்கள் என்னென்ன இருக்கு,
நம்மளோட அத்தியாவசிய தேவைகள், அதாவது ஒரு 2 வீலருக்கு பெட்ரோல் பண்ணணும், இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸு, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி பேங்க்கு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா? பக்கத்துலேயே இப்போ நம்ம இருக்கிற வெயிலுக்கு கிளைமேட் கொஞ்சம் சம்டைம்ஸ் மாறி வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இந்த ஏரியாவில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நான் உட்காந்துருக்கிற இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கிறது தான் டிஎன்பிஎல், அதாவது நம்ம திருச்சி திண்டுக்கல் நேஷனல் ஹைவேல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து 1 கிலோமீட்டர்ல நமக்கு டிஎன்பிஎல் அமைஞ்சிருக்கு. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உட்கார்ந்துருக்கிற இந்த வீடு கரெக்டா திருச்சி திண்டுக்கல் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இந்த 6 கிலோமீட்டர் ஸ்பேன் கரெக்டா பார்க்கும்போது இதுலயே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஆர்டிஓ ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், பஸ் ஸ்டாண்டு, பேங்க்கு, ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த 6 கிலோமீட்டர் ஸ்பேன்ல உங்களுக்கு இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. அடுத்ததை பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில் பாருங்க, ஒரு வீரமலை அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பக்கத்துல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரியே உங்களுக்கு தொழில் வளம், ஒரு அத்தியாவசிய தேவைகள், பக்கத்திலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மலையோட வியூ, இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கு. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், ஒரு 30 லேக்ஸ் பட்ஜெட்ல இந்த மாதிரி எல்லா அமெனிட்டிஸ் இதுக்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பான முறையில் நம்பவே முடியாது. அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த வீடு. எல்லாத்துக்கும் மேல இதை நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு சொன்னோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருந்தா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ரோடு நம்ம எத்தனை அடி ரோடு போட்டிருக்கோம், இதுல மரங்கள் இருக்கா, இது எல்லா விஷயமும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேட்டட் கம்யூனிட்டி ரோட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 24 ஃபீட் ரோடு தான் போட்டிருக்கோம். நல்ல கிரவுண்ட் வாட்டர்னு ஏற்கனவே சொன்னதுனால ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு இயற்கையான சூழ்நிலை இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கும். இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீட்டு மனை சந்தை மூலமா உங்களோட வீடுகள், நிலங்கள் வாங்க, விற்க, வாடகை, ஒத்தி, இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் ஸ்கிரீனில் தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வாடிக்கையாளர் அனைவருக்கும் தொடர்ந்து எங்க சேனலுக்கு அளிக்கிற ஆதரவுக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.